திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விவசாயம் மற்றும் வீட்டு மனை நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை சட்டவிரோதமாக பூஜ்ஜியம் மதிப்பு செய்ததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடம் ஒன்றியம் கரைப்புதூர் அல்லாளபுரம் பகுதியில் சுமார் 650 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் வீட்டு மனைகளை பூஜ்ஜியம் மதிப்பீடு செய்து கோயில் நிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அல்லாளபுரம் உலகேஸ்வர சுவாமி மற்றும் வரதராஜ பெருமாள் கோயில்களுக்கு சொந்தமான இந்த நிலங்களில் முறையாக மனைகள் வரன்முறைப்படுத்தப்பட்டு பலர் வீடுகளை கட்டி வசித்து வருகிறார்கள். பட்டாவும் சில இடங்களுக்கு பத்திரங்களும் உள்ளன. ஆனால் அந்த நிலங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என இந்து சமய அறநிலையத்துறை பத்திரப்பதிவு துறையை அறிவுறுத்தியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளார்கள். எங்கள்கிட்ட இந்த வீடு ஆக்கிரமிப்பு ஜீரமதிப்பு செஞ்சு ஆக்கிரமிப்பு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது சட்டவிரோதமான செயல். இந்த சட்டவிரோதமான செயலுக்கு நாங்க எப்பவுமே இடம் கொடுக்கறது இல்லைங்க. நாங்க சம்பாரிச்ச நிலம் இது எங்களுக்கு புறம்போக்கு பட்டாவும் கிடையாது. இது நாங்களா உருவாக்குனது. நாங்க சம்பாரிச்சு இந்த கவர்மெண்ட் எதுக்காக வாங்கினாங்க? இல்லைன்னா கவர்மெண்ட் இதெல்லாம் கவர்மெண்டுடைய வேலை. இந்த அறநிலையத்துறையானது அந்த இடத்துல கவர்மெண்ட் நிலம் கோயில் நிலம்னு சொல்லியிருந்தா அந்த நிலத்துல கோயில் நிலம் நீ போடு வச்சிருந்திருக்கலாம். இந்த இனாம் நில விவகாரத்தில் புதிய சட்டம் உருவாக்கி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அரசை வலியுறுத்தி குப்பிச்சிபாளையம் பகுதியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த விவகாரத்தில் அரசு புதிய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்களை இந்து சமய அறநிலையத்துறை மதிக்காமல் சட்டவிரோதமாக அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவின்றி சட்டமன்றத்தினுடைய கொள்கை முடிவின்றி ஜீரோ வேலை செய்யறது, பட்டாவுல பெயர் மாத்துறது, விவசாயிகளை ஆக்கிரமிப்பாக சொல்லி வெளியேற்றுறது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது. நாங்க கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம். நாங்க அரசியல் பண்றதுக்கு வரல. எங்க கோரிக்கைகளுக்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் எங்க வாக்குகள் அரசியல் செய்யும். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தியுள்ளார்கள். அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான பதிலும் இல்லை என்பதும் இவர்களது குமுறலாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.